ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க விருப்பமா? தேர்ந்தெடுங்கள் சேலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்டாச்ட் வித் ராடிசன் சேலம். ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் அட் 5-star ஹோட்டல்ஸ், ஷிப், ஏர்லைன், ரயில்வே அண்ட் டூரிசம். தற்போது திமுகவின் பிரதான கூட்டணி கட்சியான காங்கிரஸ் 28 தொகுதிகளில் போட்டியிட்டுச்சு. இதுல காங்கிரஸ் எங்கெங்கெல்லாம் முன்னிலையில் இருக்கு அப்படிங்கிற நிலவரத்தை பாக்குறோம். கடலூர், குளச்சல், விளவங்கோடு, மயிலாடுதுறை ஆகிய தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கு. 28 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் தற்போதைய நிலவரப்படி 4 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலையில் இருக்கிறத பார்க்க முடியுது. கடலூர், குளச்சல், விளவங்கோடு, மயிலாடுதுறை ஆகிய தொகுதிகளில் காங்கிரஸ் முன்னணியில் இருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தையில திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் ஒரு பெரிய இழுபறி இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா 28 தொகுதிகள் காங்கிரசுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. தற்போது அதுல 4 இடத்துல மட்டும்தான் காங்கிரஸ் தற்போதைய நிலவரப்படி முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். மன்னார்குடி தொகுதியில அமமுக முன்னிலையில் இருக்கு. அதிமுக கூட்டணியில 11 இடங்கள்ல போட்டியிட்ட அமமுக ஒரே ஒரு தொகுதியில மட்டும் தற்போது முன்னணியில் இருக்கிறாங்க. எந்த தொகுதி? மன்னார்குடி தொகுதியில அமமுக வேட்பாளர் எஸ் காமராஜ் முன்னிலையில் இருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். அதிமுக கூட்டணியில 11 இடங்கள்ல போட்டியிட்ட அமமுக ஒரே ஒரு தொகுதியில மட்டும் இப்ப முன்னிலையில் இருக்கிறாங்க. மன்னார்குடி தொகுதியில் அமமுக வேட்பாளர் எஸ் காமராஜ் முன்னிலையில் இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக தாவேகா 108 இடங்கள்ல முன்னிலையில் இருக்கிறாங்க. அதிமுக 73 இடங்கள்ல முன்னிலையில் இருக்கிறாங்க. திமுக 53 இடங்கள்ல முன்னிலையில் இருக்கிறாங்க. நாம் தமிழரின் முன்னணி நிலவரம் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. நாம் தமிழர் ஒரு இடத்தில் கூட முன்னணியில் இல்லை. மற்றொரு முக்கிய செய்தியை பார்க்கிறோம். திமுக கூட்டணியில 8 தொகுதிகளில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி காட்டுமன்னார் கோவில் தொகுதியில ஜோதிமணி இளைய பெருமாள் முன்னிலை வகிக்கிறார். 8 தொகுதிகளில் விசிக போட்டியிட்டாங்க. தற்போது ஒரே ஒரு தொகுதியில மட்டும் விசிக தற்போதைய நிலவரப்படி முன்னணியில இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கிறோம். காட்டுமன்னார் கோயில் தொகுதியில விசிக முன்னணியில இருக்கிற வேட்பாளர் ஜோதிமணி இளைய பெருமாள் முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். திமுக கூட்டணியில் 8 தொகுதிகளில் போட்டியிட்ட விசிக ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் தற்போது முன்னிலை வகிக்கிறது. மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். திமுக கூட்டணியில 4 இடங்கள்ல போட்டியிட்ட மதிமுக சீர்காழி தொகுதியில மட்டும் முன்னிலை வகிக்கிறது. 4 தொகுதிகள்ல திமுகவோட உதயசூரியன் சின்னத்துல தான் மதிமுக போட்டியிட்டது. இதுல ஒரே ஒரு தொகுதி சீர்காழி தொகுதியில மட்டும் தற்போதைய நிலவரப்படி மதிமுக முன்னிலையில் இருக்கு அப்படிங்கிற அண்மை செய்தியை பார்க்கிறோம். திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த மதிமுக உதயசூரியன் சின்னத்துல தான் அவங்களோட 4 தொகுதியிலையுமே போட்டிட்டாங்க. அதுல சீர்காழி தொகுதியில மட்டும் முன்னணியில இருக்கிறத பார்க்க முடியுது. தற்போது மற்றொரு முக்கிய செய்தியை பார்க்கிறோம். திமுக கூட்டணியில 10 இடங்கள்ல போட்டியிட்ட தேமுதிக ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் முன்னிலையில் இருக்கிறது. விருதுநகர் தொகுதியில் விஜய பிரபாகரன் தொடர்ந்து முன்னணியில் இருக்கிறார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் விருதுநகர் தொகுதியில தொடர்ந்து முன்னணியில் இருக்கிறார். அதே போல தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா பின்னடைவில் இருக்கிறார் அப்படிங்கிற அண்மை செய்தியை பார்க்கிறோம். திமுக கூட்டணியில 10 இடங்கள்ல தேமுதிக போட்டியிட்டு தற்போது ஒரே ஒரு தொகுதியில மட்டும் ஆஸ் ஆஃப் நவ் அவங்க முன்னிலையில் இருக்கிறாங்க. விருதுநகர் தொகுதியில விஜய பிரபாகரன் தொடர்ந்து முன்னணியில் இருக்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம். விருத்தாச்சலம் தொகுதியில தேமுதிகவோட பொதுச் செயலாளர் பிரேமலதா பின்னடைவில் உள்ளார் அப்படிங்கிற செய்தியை பாக்குறோம். திமுக கூட்டணியில தேமுதிக இணைஞ்சது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா பார்க்கப்பட்டது. 10 இடங்களை தேமுதிகவுக்கு கொடுத்தாங்க. அந்த 10ல இப்ப ஒரு இடத்துல விஜய பிரபாகரன் மட்டும் முன்னணியில் இருக்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம். விருத்தாச்சலம் தொகுதியில தேமுதிகவோட பொதுச் செயலாளர் பிரேமலதா பின்னடைவில் இருக்கிறார் அப்படிங்கிற முக்கியமான செய்தியையும் பார்க்கிறோம். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க விருப்பமா? தேர்ந்தெடுங்கள் சேலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்டாச்ட் வித் ராடிசன் சேலம். ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் அட் 5-star ஹோட்டல்ஸ், ஷிப், ஏர்லைன், ரயில்வே அண்ட் டூரிசம்.